உங்கள் பிபி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண்குமார், இருதய நல மருத்துவர், ஷண்முகா ஹாஸ்பிட்டல். இரத்த கொதிப்பு, உயர் ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே ஒன்று தான். எனக்கு பிபிக்கு நிறைய மாத்திரை கொடுக்குறாங்க, நிறைய மாத்திரை நான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி பிபி வந்துருமோ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிபி இருக்குது, ஸோ எனக்கும் சீக்கிரமாக பிபி வந்துருமோ, ஸோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். இல்லை இனிமேல் உங்களுக்கு பிபிக்கு வரதுக்கு உண்டான ரிஸ்க் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் தள்ளி போடலாம். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன்னு மட்டும் கவனமாக கேளுங்க. ஸோ இதை நான் மாத்திரையோட சம்மந்தப்பட்டமான இது கிடையாது. மாத்திரை இல்லாமல் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வைக்கலாம், இல்லை வரப்போகிற பிளட் ப்ரெஷரை தள்ளி போடலாங்கிறது மட்டும் கேட்டுக்குங்க. ஸோ அது மெயினாக 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ முதல் விஷயம் டயட்ரி சோடியம் ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற உப்போட அளவை குறைக்கிறது. உலக அளவில் ஆவரேஜாக ஒரு மனுஷன் 9லேருந்து 12 கிராம் உப்பு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. ஸோ இந்த உப்பு 5 கிராம் 5 கிராம் அளவு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதாவது இந்த பிபி இருக்கிற பேஷண்ட்ஸும் சரி, இல்லை பிபி வரத்துக்குண்டான ரிஸ்க்குண்டான பேஷண்ட்ஸும் சரி, ஸோ 5 கிராம் தான் ரெக்கமெண்டேஷனே அலௌடு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி டபுள் த அமௌண்ட் ஆஃப் த சால்ட்டு தான் ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த அளவு சால்ட்டை சாப்பாட்டில் குறைச்சாலே பிபி அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி அளவுக்கு பிபி குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவு அதிகமாக எடுத்துக்கணும். அதாவது ஹெல்த்தி ஃபுட் இன்டேக். ஸோ என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கலாம், நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். ஆயில் என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுலெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயிலில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஊரில் ஆலிவ் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ரெட் மீட் இருக்கிற ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரெட் மீட் எதுலெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா போர்க், அப்புறம் பீஃப், இதிலெல்லாம் ரெட் மீட் அதிகமாக இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் மீட் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒயிட் மீட் எதுலெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிக்கன், ஃபிஷ், ஸோ இதெல்லாம் ஒயிட் மீட் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். அப்புறம் பால் சம்மந்தப்பட்டமான பொருட்களில் லோ ஃபேட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ லோ ஃபேட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னால் பால், அதுக்கப்புறம் மோர், ஸோ இதெல்லாம் லோ ஃபேட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ ஹை ஃபேட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா சீஸ், நெய், இதெல்லாம் ஃபேட் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா வெயிட் ரிடக்ஷன். ஸோ ஒபிசிட்டி, உடல் பருமன் இது இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் வரதுக்குண்டான ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஸோ உங்கள் வெயிட் கரெக்டாக ஆப்டிமலாக ஒரு ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். அந்த ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் 20லேருந்து 25க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது ஐடியல். அது இல்லாமல் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இடுப்பு சுற்றளவை வச்சு கூட நம்ம வெயிட் ரிடக்ஷன் கால்குலேட் பண்ணலாம். அதாவது ஐடியல் பாடி வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு கூட கால்குலேட் பண்ணலாம். அது ஆண்களுக்கு 94 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும், பெண்களுக்கு 80 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். 1 kg நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிபி 1 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, ரெகுலராக சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 2 வகையாக இருக்குது. ஏரோபிக் எண்டூரன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு இருக்குது, இன்னொன்று டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு இருக்குது. ஸோ ஏரோபிக் எண்டூரன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னா என்னென்னா பிரிஸ்க் வாக்கிங், வேகமாக நடக்கிறது, ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், ஸோ இதெல்லாமே ஏரோபிக் எண்டூரன்ஸ் ட்ரைனிங்கில் வரும். இன்னொரு வகையான எக்ஸசைஸ் டைப் பார்த்திங்கன்னா டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கிறது நம்ம ஜிம்மில் பண்ணுறோம் இல்லைங்களா, டம்பல் வச்சு ரெப்படேஷன்ஸ் பண்ணுற எக்ஸசைஸ் பேர் தான் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். ஸோ ஐடியலாக ஏரோபிக் எண்டூரன்ஸ் ட்ரைனிங் ஹேஸ் அ பெட்டர் எஃபெக்ட் இன் ரெடியூசிங் த பிளட் ப்ரெஷர். ஸோ அதுதான் மோஸ்ட்லாக அட்வைஸ் பண்ணுவாங்க. டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கும் பண்ணலாம், பட் ஆனால் அந்த ஏரோபிக் எண்டூரன்ஸ் ட்ரைனிங்கில் இருக்கிற அளவுக்கு எஃபெக்ட் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கில் வராது. ஆக்சுவலாக ஐடியல் ரெக்கமெண்டேஷன் என்னது அப்படின்னா ஏரோபிக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், அதாவது வாக்கிங், ஜாகிங் இதுவும் கம்பைன் பண்ணணும். அதாவது டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கோட கம்பைன் பண்ணால் இன்னும் ரிசல்ட் பெட்டராக இருக்கும். அதாவது டம்பல் வெயிட் லிஃப்டிங் ஒர்க் அவுட்டோட சேர்த்து ஜாகிங், அப்புறம் ஸ்விம்மிங், அப்புறம் சைக்கிளிங் இதெல்லாம் கம்பைன் பண்ணிங்கன்னா இன்னும் பிபி ரிடக்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஏரோபிக் எண்டூரன்ஸ் ட்ரைனிங், அதாவது அந்த பிரிஸ்க் வாக்கிங், ஜாகிங்லாம் சொன்னோன்னா எவ்வளோ நாள் பண்ணலாம். அதாவது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு வாரத்தில் 150 நிமிஷம் வரைக்கும் பண்ணுறது ஐடியல். ஸோ 5வது விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் செசேஷன், அதாவது ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்துறது. ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறனால பிபி மட்டும் வராது,
ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால ஸ்ட்ரோக் வரலாம், பல வகையான கேன்சர் வரலாம். ஸோ ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மோக்கிங் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்கள் பிபி வந்து அட்லீஸ்ட் 10 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி அளவுக்கு குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.